1000 மோடி வந்தாலும் மகாத்மா காந்தியின் பெயரை இந்திய மக்கள் மனதில் இருந்து அகற்றவே முடியாது என செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். சென்னை எழும்பூரில் விபிஜி ராம்ஜி திட்டத்துக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டத்தின் போது பேசிய செல்வ பெருந்தகை, 1000 மோடி வந்தாலும் மகாத்மா காந்தியின் பெயரை இந்திய மக்கள் மனதில் இருந்து அகற்றவே முடியாது எனவும், பாஜகவினர் RSS கொள்கை மட்டுமே இந்த நாட்டில் நிலைக்க வேண்டும் எனவும் நினைப்பதாக கடிந்துரைத்துள்ளார். மக்களாட்சிக்கு எதிராக தீட்டப்படும் திட்டத்தை எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என தெரிவித்துள்ள அவர், 10,000த்திற்கும் மேற்பட்ட தமிழ்நாடு மக்களை ஒன்று திரட்டி மோடி வீட்டை முற்றுகையிடும் போராட்டத்தை மேற்கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கோடிக்கணக்கான மக்களை நடுத்தெருவில் நிறுத்தி வேடிக்கை பார்க்கின்ற பாஜக அரசை கண்டித்து இந்தியா முழுவதும் நடைபெறுகின்ற ஒரு மாபெரும் போராட்டம். அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியுடைய வழிகாட்டுதல்படி இன்று இந்தியா முழுவதும் இந்த போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் எல்லா மாவட்டங்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. மோடிக்கு என்ன நோக்கம்? மகாத்மா காந்தி பெயரை மாற்ற வேண்டும். எல்லோரும் இப்பொழுது மாற்றியிருக்கிறார் என்றால் இப்பொழுதில்லை. அவர்களுடைய சித்தாந்தமே மகாத்மா காந்தியுடைய பெயரை இந்திய தேசத்தில் இருந்து அகற்ற வேண்டும் என்று. ஆனால் ஒரு மோடி இல்ல, 1000 மோடி வந்தாலும் மகாத்மா காந்தியின் பெயரை இந்தியாவின் மக்கள் மனதில் இருந்து அகற்றவே முடியாது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் மக்கள் மன்றத்திலும் போராடி கொண்டிருக்கிறாரே, இந்த தேசத்துடைய எல்லா மக்களுக்கும் தானே. இப்படி மோடியால் போராட முடியுமா? மோடியால் சொல்ல முடியுமா இந்த தேசம் எல்லோருக்குமான நாடு என்று? ஆனால் அவர் ஒரு முறையும் RSS உடைய மாநாட்டிலே ஒரு பேச்சு, ஒரிசாவிலே சென்றால் ஒரு பேச்சு, அசாமிலே சென்றால் ஒரு பேச்சு, பீகாருக்கு சென்றால் அங்க ஒரு பேச்சு. ஒரு மனிதனுக்கு எத்தனை வாய் இருக்கும்? பல வாய்களை கொண்ட, பல கருத்துக்களை கொண்ட, பல பேச்சுகளை கொண்ட ஒரே மனிதர் இந்த தேசத்தில் இருக்கிறார் என்றால் அது நரேந்திர மோடி மட்டும்தான் என்பதை மக்கள் புரிந்திருக்கிறார்கள்.